ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் இலவசமாக ஆன்மீக பயணம் கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னமான கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். hrc.tn.government.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, ஃபஸ்ட் இந்த பிடிஎஃப் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அதாவது தமிழக அரசு சார்பில் 2024-25 ஆண்டிற்கான மானிய கோரிக்கையின் போது பல்வேறு நபர்களை பார்த்தா ஆன்மீக பயணம் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆடி மாதம் ஒரு சில கோயில்களுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. இப்போது புரட்டாசி மாதத்தில் பிரசித்தி பெற்ற வைணவ திருக்கோயில்களுக்கு இறை தரிசனம் கிடைக்க இயலாத 60 வயது முதல் 70 வயதிற்குட்பட்ட தலா 1000 பக்தர்கள் அழைத்து செல்லப்படுவர். இதற்கான செலவினை தொகை ரூபாய் 50 லட்சம் அரசு நிதியாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பினை நிறைவேற்றும் வகையில் சென்னை, காஞ்சிபுரம், மயிலாடுதுறை, திருச்சி, மதுரை, தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மண்டலங்கள் அமைந்துள்ள முக்கிய வைணவ திருக்கோயில்களுக்கு புரட்டாசி மாதத்தில் மேற்கொள்ளும் ஆன்மீக பயணத்தில் 1000 மூத்த குடிமக்கள் கட்டணமின்றி உணவு உட்பட அழைத்து செல்லப்பட உள்ளன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு 1000 பேரை பார்த்தா இலவசமாக ஆன்மீக பயணம் கூட்டிகிட்டு போகிறாங்க. புரட்டாசி மாதத்துக்கு வைணவ திருக்கோயிலுக்கு பார்த்தா கூட்டிகிட்டு போகிறாங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஒவ்வொரு ஜோனாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு சென்னை ஜோன் இருக்குது பாருங்கள். இதில் எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, பார்த்தசாரதி திருக்கோயில், அஷ்டலட்சுமி திருக்கோயில் கொடுத்துருக்காங்க, நித்திய கல்யாண் பெருமாள் திருக்கோயில் இருக்குது, ஸ்தல சைன பெருமாள் திருக்கோயில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சென்னை ஜோன் இந்த ஒரு பயண திட்டமாக அந்த 5 கோயிலுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க சென்னை ஜோனில். அதுக்கடுத்தமாக காஞ்சிபுரம் ஜோன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் தேவராஜ பெருமாள் திருக்கோயில், வைகுண்ட பெருமாள், விளக்கொலி பெருமாள், இந்த மாதிரி ஒரு சில 5 கோயில்களுக்கு காஞ்சிபுரம் ஜோனில் கூட்டிகிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட்டு விழுப்புரம் ஜோன் இருக்குது பாருங்கள். விழுப்புரம் ஜோனை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயில், அதுக்கப்புறம் வைகுண்ட பெருமாள், வரதராஜ பெருமாள், அந்த மாதிரி ஒரு 5 கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட்டு தஞ்சாவூர் மற்றும் மயிலாடுதுறை ஜோன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் ஒரு சில 5 கோயில்களுக்கு உங்களை ஆன்மீக பயணமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட்டு திருச்சி ஜோனில் ஒரு 5 கோயில் கொடுத்துருக்காங்க. மதுரை ஜோனில் ஒரு 5 கோயில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி ஜோனில் கிட்டத்தட்ட ஒரு 9 கோயில்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. இதான் உங்களுக்கு எந்தெந்த ஜோன் கிட்ட இருக்கோ அந்த ஜோனுக்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். புரட்டாசி மாத வைணவ திருக்கோயிலுக்கான ஆன்மீக பயணம் 4 கட்டமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. தேதி கொடுத்துருக்காங்க. 21/9/2024 ஒரு பயணமும், 28/9/2024 ஒன்றும், 5/10/2024, 12/10/2024. மொத்தமாக 4 கட்டங்களாக ஒவ்வொரு ஜோன் அடிப்படையில் உங்களுக்கான அந்த ஆன்மீக பயணம் கூட்டிகிட்டு போகிறாங்க. பல்வேறு ஜோன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஜோன் கிட்ட இருக்கோ அதில் தான் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த ஆன்மீக பயணத்தில் பங்கேற்க விரும்பும் மூத்த குடிமக்கள் இந்து மதத்தை சார்ந்தவராகவும் 60 வயது முதல் 70 வயதுக்குட்பட்டவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பங்களை இந்து சமய அறநிலையத்துறையின் வெப்சைட் இருக்கு பாருங்க. அதில் போயிட்டு பதிவிறக்கம் செஞ்சு நீங்கள் உங்களுடைய சம்பந்தப்பட்ட மண்டல இணை ஆணையர் அலுவலகத்தில் போயிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பனுடன் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அட்டாச் பண்ணி கடைசி தேதி 19/9/2024 சம்பந்தப்பட்ட மண்டல இணை ஆணையர் அலுவலகத்தில் ஒப்படைக்க சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ஜோனுக்கும் டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணி உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டுக்கோங்க. இந்த ஒரு மூத்த குடிமக்கள் இந்த ஒரு அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கான கோவிலில் போய் நீங்கள் சாமி கும்பிடலாம், அதே பயணம் மேற்கொள்ளலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதான் பிடிஎஃப்ல கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன். எலிஜிபிலிட்டி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஹிந்து மதத்தை சார்ந்ததாக இருக்கணும். வேறு ரிலீஜன் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 60 வயசுலேருந்து 70 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் வயது சர்டிஃபிகேட் உங்களுக்கான அந்த ஏஜ் ப்ரூஃபுக்கு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டோ ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாதவங்க சம்மந்தப்பட்ட டாக்டரை போயிட்டு ஏஜ் சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு போகிற அளவுக்கு உங்களுக்கு போதிய உடல் தகுதி கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தா ஆன்மீகம் பயணம் போகிறீங்க அப்படின்னா
வீட்டின் நிலையான முகவரிக்கான ஆதாரம் ரேஷன் கார்டு கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ ஆன்மீக பயணத்துக்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் கூட சிறு குழந்தைகளை வந்து பார்த்தா கூட்டிகிட்டு போகிற அனுமதி கிடையாது. நீங்கள் மட்டும்தான் போகிற மாதிரி இருக்கும். உங்களுடைய பேர பசங்க யாருமே வந்து கூப்பிட்டு போகக்கூடாது. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு அல்லது பேன் கார்டுக்கான ஜெராக்ஸை கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணி ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. விண்ணப்பங்க வந்து பார்த்தா அருகில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு அல்லது ஆன்லைன் மூலமே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணி தாராளமாக நீங்கள் வந்து அட்டாச் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த ஆன்மீகம் பயணம் போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் வந்து 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான வருமான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். பக்தர்கள் ஒரு முறை மட்டுமே இப்பயணத்தில் கலந்து கொள்ள முடியும் அப்படின்றதையும் வந்து கொண்டு இருக்காங்க. ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை நீங்கள் அப்படியே வந்து பார்த்தா பிரிண்ட் எடுத்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. உங்கள் பெயர் என்ன, உங்கள் ஃபாதர் நேம் என்ன, இருப்பிடத்துக்கான முகவரி, தற்போது எந்த முகவரியில் வசிக்கிறீங்களோ அதுக்கான அட்ரஸை ஃபில் பண்ணுங்கள். அதுக்கான டாக்குமெண்ட்ஸை கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ரேஷன் கார்டு, ஆதார் கார்டும். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு கரண்ட்டாக உங்கள் ஏஜ் என்ன அப்படின்றத ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டு நம்பரை கொடுத்து கண்டிப்பாக ஆதார் கார்டு அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். குடும்ப ஆண்டு வருமானம் எவ்வளோ அப்படின்றத ஃபில் பண்ணிட்டு அதுக்கான இன்கம் சைட்டை அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய கணவர் மனைவி யாராச்சும் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க விண்ணப்பத்துள்ள விவரம் பற்றி கேட்டிருக்காங்க. அதையும் வந்து ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கைபேசி எண், உங்கள் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட். ஸோ நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்து மதத்தை சார்ந்தவர் அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட் வந்து உங்களுடைய டிசி மார்க்ஷீட்டில் கொடுத்துருப்பாங்க. அல்லது தொடர்புடைய வட்டாட்சி போய் இதுக்கான சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும். அதை அட்டாச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆமன் டிக் பண்ணுங்க, இல்லைன்னு செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பிற டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃப் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இருப்பிட சர்டிஃபிகேட்டான ப்ரூஃபு, பயணம் செய்த உடல் தகுதி உள்ளவரா அப்படின்றதுக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க, வருமான சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 வந்து கேட்டிருக்காங்க. இந்த 7 டாக்குமெண்ட்ஸை கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்டாச் பண்ணிட்டு சைன் கேட்டிருக்காங்க. சைன் பண்ணிவிட்டு என்றைக்கு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணலாம் அதுக்கான டேட்டு நீங்கள் போட்டுட்டு ஸோ சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு எங்கே அந்த ஆஃபீஸ் இருக்கோ நியரஸ்ட்டாக இருக்க ஜோனில் இருக்க ஆஃபீஸ் போய் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் வெப்சைட் நீங்கள் தான் வந்து பார்த்தா டிஎன்ஹெச்ஆர்சி இந்த வெப்சைட்டில் போயிட்டு தொடர்புக்கு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து பார்த்தா இணை ஆணையர் இருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டான ரெவென்யூ அந்த இந்து சமயத்துறை ஆஃபீஸர் இருப்பாங்க. அவங்க அட்ரஸை நீங்கள் போய் கேட்டுட்டு அந்த சம்மந்தப்பட்ட ஆஃபீஸில் நீங்கள் போய்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு கேட்டுட்டு ஸோ எல்லாமே வந்து செலெக்ஷன் லிஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் ஆனால் கால் பண்ணி அந்த தேதியில் வந்துருங்கன்ற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ வயசானவங்களாக இருக்காங்க, அவங்களுக்கு அந்தமாரி கோயிலெலாம் போக ஆசைப்படுவாங்க அதிகபட்சமாக. அவங்களுக்கு வந்து பார்த்தா ஃப்ரீயாக தமிழக அரசு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க வீட்டில் யாராச்சும் அப்படி இருக்காங்கன்னா மறக்காமல் நீங்கள் அவங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுங்க. அவங்களும் இலவசமாக இந்த ஆன்மீக பயணம் வந்து போயிட்டு வருவாங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.